ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிலோ ஃபர்னிச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோவக்காய் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், கருவாடு எடுத்திருக்கேன். கருவாடு வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடு வந்ததும் இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். கோவக்காவை சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவாடு வந்து ஒரு 1/4 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஆயில் சூடு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அது கூட வேகணுன்றதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த கோவக்காய் சாப்பிட்றதுனால சுகர் கண்ட்ரோல் ஆகும். நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு டைம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா ஆயிலில் வெந்ததுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா தக்காளி வெங்காயம் வெந்துடுச்சு. இந்த டைமில் கோவக்காய் சேர்த்துக்கலாம். இது ஆயிலில் வந்து ஒரு 5 நிமிஷம் வேகணும். கோவக்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். அவ்வளோதான். வேறு பவுலில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you for watching.